இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றும் இல்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்க செவியுள்ளவர் கேட்கட்டும் என்றார் என்று கூறினார். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டிருக்குள்ள வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த ஊமையை பற்றி கேட்க அவரிடம், நீங்களும் இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அவருடைய உள்ளத்தில் நுழையாமல் மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிவிடத்திற்கு போய்விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவும் பொருள்களும் தூயன என்று குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பாரதாமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்ச செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, வழிப்புரை, செருக்கு, மதிக்கேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும். தீய எண்ணங்கள் வெளியே வருகின்றன. தீயனவாகிய இவனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்ற என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, லூர்து மாதாவுடைய விழாவை நாம் பார்க்கும் பொழுது ரெண்டு விஷயங்கள் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கணும். நான் ரெண்டு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, யார் பதில் நீங்கள் சொல்கிறாங்க இங்கே சொல்லணும். ஓகே, சொன்னீங்கன்னா அவங்களுக்கு 500 ரூபாய் கிஃப்ட்டு, கேஷ் கிஃப்ட். ஓகே, சரி. மாதா 18 முறை ஏன்னா காட்சி அளிச்சாங்கல்ல, அந்த 18 முறையில் எந்த முறை அவர் நானே அமல உத்பவி மாதா அப்படின்னு சொன்னாங்க? எந்த காட்சி சொன்னாங்க? 2வதா, 4வதா, 8வதா, 10வதா, 12வதா, 18வதா? தெரியலையா? நான் சொன்னேன் இங்கே சொல்லணும் அப்படின்னு. சரி, யாருக்கும் தெரியல. சரி, சொல்லுங்க. இங்கே தான் சொல்லணும். அங்கே கேட்டாரா? அப்போ அவருக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டுக்கிற பதில், அதனால அவருக்கு தெரியும். ரிஜெக்டட். சரி, தெரியலையா? வேற யாருக்கும் தெரியல. சரி, ஓகே. மாதா பற்றி லூர்து மாதா ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கீங்க, ஃபீஸ்க்காக வந்திருக்கீங்க. இது தெரில, நான் எப்படி இது? சரி, ஓகே. அதுக்கு மறுபடியும் இன்னொரு கிளாஸ் எடுக்கலாம். ஓகே, பதில் நான் அம்மா சொல்கிறேன். சரி, 2வது கேள்வி. திருச்சபையில் டாக்மா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மறை கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மறை கோட்பாட்டில் மாதாவுக்கு 4 பேர்கள் கொடுத்துருக்காங்க, டைட்டில். ஓகே, 4 பேர். யாருன்னா தெரியுமா? 4 பேர் யார் சொல்கிறீங்க? சொல்லுங்கம்மா. இங்கே சொல்லுங்கள், அப்போ தான் எல்லாருக்கும் புரியும். மைக் இல்லையா? சொல்லுங்க, அங்கிருந்தே சொல்லுங்க, பரவாயில்ல. மைக்கில் சொல்லுங்க. முதலாவது, அன்னை இறைவனின் தாய். வெரி குட். 2வது, முப்பொழுதும் கன்னி. வெரி குட். 3வது,
உடலோடும் ஆன்மாவோடும் அன்னை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டப்பட்டாள். ஓகே, வெரி குட். நான்காவது நான்காவது தெரியல, தெரியலையா? எப்பவுமே சொல்லுவோம். மூன்றா தெரியுமா? ஓகே ஓகே ஓகே. வேற யாருக்கு தெரியும்? நான்காவது ஓகே ஃபைன். ஓகே சரி, நீங்கள் வந்து 4ல் 3 சொன்னதுனால அந்த 500 ரூபாயில் வந்து 3 பாகம் உங்களுக்கு, ஒரு பாகம் எனக்கு. ஓகே சரி, அப்புறமா அந்த ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கணும். ஓகே, கிறிஸ்துவ வரணும்லே, இதுதான் உண்மை. ஓகே, மாதாவுக்கு வந்து 4 வந்து டைட்டில் கொடுத்துருக்காங்க. முதலாவது வந்து அன்னையை வந்து இறைவனின் தாய், இரண்டாவது வந்து நித்திய சகாய மாதா அப்படின்னு சொல்கிறல்ல, அவர் எப்போதுமே என்றும் கன்னி மரியா, மூன்றாவது வந்து விண்ணக அரசுக்கு ஏற்றபடி, நான்காவது நானே அமல உத்பவ மாதா. இந்த நானே அமல உத்பவி மாதான்றது வந்து மாதா வந்து இந்த சிறு பிள்ளைகிட்ட தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது 16வது முறை. 18 முறை வந்து மாதா காட்சி கொடுக்கல, வந்து அதில் 16ஆம் முறை தான் வந்து மாதா வந்து அந்த குழந்தைகிட்ட சொல்கிறாங்க. அது அந்த குழந்தை கூட வெறும் ஜஸ்ட்டு 14 வயது பொண்ணு தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த பெர்னடிட் அப்படின்ற ஒரு குழந்தை வந்து ஒரு சின்ன ஊர், அது அந்த லூர்து அப்படின்ற ஒரு ஊர். அது அந்த ஊரில் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பங்கள் அங்கே இருக்கவங்களாம், எந்த மாதிரி ஒரு வளர்ச்சியும் இல்லாதது. அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு சின்ன பொண்ணு வந்து அந்த ஏன்னா வெறுகையை போய் கொண்டு வரணுன்றதுக்காக வரும் பொழுது மாதா காட்சி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே ஆஸ்துமா இருந்தது. அவங்க சாவரவிலேயே அந்த ஆஸ்துமா அப்படி தான் இருந்தது. அதாவது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு மாதாவுடைய காட்சி கிடைச்சாலும் வந்து அவங்க வந்து மாதா கிட்ட வந்து எந்த ஒரு ஜெபம் பண்ணி எனக்கு நல்ல குணம் கொடு, நான் சரியாகணும் அப்படின்னு அவங்க கேட்கல. அது அவங்களுடைய என்ன பெருந்தன்மை தான் காமிக்குது ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த சின்ன பொண்ணு 14 வயசில் இருக்கிற பொண்ணுக்கிட்ட வந்து மாதா வந்து காட்சி கொடுக்குறாங்க. அங்கே வந்து நிறைய குருக்கள் இருந்தாங்க, நிறைய பிஷப் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. மாதா அவங்களுக்கு காட்சி கொடுக்கல, அந்த சின்ன பொண்ணுக்கு தான் மாதா காட்சி கொடுக்குறாங்க. கிறிஸ்துவங்களே, கடவுள் எப்போதுமே வந்து சிறு பிள்ளைங்கள்கிட்ட தான் வந்து ஏன்னா பேசுவாங்க. அவங்கள்ட்ட தான் நான் வந்து, ஏன்னா அந்த சிறு பிள்ளைகளை தான் வந்து புனித தன்மத்தில் இருக்கவர்கள். நம்ம யாருமே புனித தன்மத்தில் இல்லை. இருக்கிறீங்களா யாருன்னா? இங்கே யாருன்னா இருந்தால் சொல்லுங்கள். மாதா பக்கத்தில் ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்கேன் நான். கிறிஸ்துவர்களே, இதுதான் உண்மை. நம்ம வந்து எப்பொழுதுமே ஒரு புனித தன்மையத்தோடு வாழ வேண்டும் அப்படின்றது திருச்சபை நம்மளுக்கு சொல்லுகிறது. நம்மளுடைய முயற்சி நம்மள்கிட்ட நம்ம செய்கிறோம். ஆனால் இன்று வந்து மாதா வந்து அந்த நானே அமல உத்பவி மாதா அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அவர் வந்து அந்த குழந்தை மூலிமா வந்து இந்த உலகத்துக்கு அவர் தெரிவிக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னே தான் போப்பாண்டவர் வந்து அமல உத்பவியுடைய விழாவை வந்து திருச்சபை கொண்டாடுறதுக்கு அவர் வந்து தொடங்கினார். அது ஆயிட்ட பிறகு இது ஒரு பெரிய ஒரு கன்ஃபர்மேஷன். அதாவது இந்த சிறு குழந்தை வந்து மாதா எனக்கு காட்சி கொடுத்தாங்கன்னு சொல்லும் பொழுது அங்கே இருக்க குருவானவர் கூட நம்பலை, ஊரில் இருக்கவங்க யாருமே நம்பலை. ஆனால் அந்த குருவார் சொல்கிறாரு, சரி நீ பார்த்துருக்க, அந்த அம்மா பார்த்துருக்கல, அவங்க பேர் என்னான்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி நிறைய முறை கேட்டுட்டே இருக்கிறாரு. ஆனால் கடைசியில் வந்து மாதா வந்து நானே அமல உத்பவி மாதா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து சொல்லுது குருக்கார்கிட்ட. ஏன்னா உலகத்தில் யாருக்குமே இந்த வார்த்தை தெரியாது. அமல உத்பவி மாதான்ற பேரே யாருமே கேட்டது கிடையாது. போப்பாண்டவர் வந்து ஜஸ்ட் 4 இயர்ஸ் முன்னே தான் வந்து, அந்த காலத்தில் ஏதோ மொபைலு கம்யூனிகேஷன்லாம் ஒன்றும் இல்லை. ரோம்லேருந்து ஒரு விஷயம் வரணும் அப்படின்னா 2-3 வருஷம் எடுக்கும் ஒரு ஊருக்குலேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு. ஏன்னா கடிதத்தெலாம் எழுதணும், போட்டில் தான் வரணும், வந்து போகணும், அந்த மாதிரி நிறைய கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்லாம் இருந்தது. ஆனால் அந்த குருவானர் வந்து இந்த வார்த்தை கேட்டிருந்தா கன்ஃபார்ம் ஆகிடுது மாதா தான் காட்சி கொடுத்தது அப்படின்னு. கடைசியில் வந்து அந்த க்ரௌடு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த நேரத்தில் வந்து 20,000 லட்சங்கள் ஜனங்கள் வந்து கூடி வராங்க இந்த மாதாவுடைய காட்சி பார்க்கணும். அந்த கடைசியில் போலீஸே வந்து இன்வால்வ் ஆகிட்டு கவர்மெண்ட் வந்து தடை போடுறாங்க, அதை பூட் போடுறாங்க அந்த ஏரியாவை. கடைசியில் போப்பாண்டவர் வந்து இது கன்ஃபார்ம் பண்ணி அந்த லூர்து மாதா அன்னையுடைய விழாவை தொடங்குகிறார். கிறிஸ்துவர்களே, நம்ம அனைவரும் இங்கே வந்து லூர்து மாதா அன்னைக்காக நம்ம இங்கே வந்திருக்கிறோம். இதில் 2 விஷயம் தான் நம்ம மாதம் நம்ம சொல்கிறாங்க. ஒன்று வந்து எப்பொழுதுமே குருக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனெனில் ஒரு குரு வந்து கரப்ட் ஆகிட்டார்னா ஹோல் பாரிஷே கரப்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் பாலில் வந்து நீங்கள் எவ்வளோ பால்னா வச்சுக்கோங்க, அதை கொஞ்சம் ஒரு ட்ராப் வந்து பாய்சன் நீங்கள் போட்டிங்கன்னா ஆகும், அது பால் ஃபுல்லாகவே கெட்டுரும். அதுபோல் குருக்கள் வந்து எப்பொழுதுமே மக்களை வந்து பாதுகாக்க வேண்டும், மக்களை அன்பு செய்ய வேண்டும், மக்களுக்குடைய
தேவைகளை புரிந்து அவர்களை வந்து வழி நடத்த வேண்டும் மற்றும் மக்களை வந்து விசுவாசம் கொண்டு வர வேண்டும். இதுதான் குருக்களுடைய வேலை. பிஷப்க்கு இன்னும் பெரிய வேலை இருக்கு. எல்லாரையுமே ஒற்றுமையாக்க வேண்டும். பிஷப்புடைய வேலை என்னன்னா மக்கள் அனைவரையும் ஒற்றுமையாக்கி அவர்கள் வந்து எப்பொழுதுமே கடவுளுடைய பயபக்தியில் வந்து மோட்சத்துக்கு போகக்கூடிய அனைத்து வேலைகள் வந்து பிஷப்புகள் செய்ய வேண்டும். போப் ஆண்டவர் என்ன செய்கிறார்? உலகத்திலேயே இருக்கிற எல்லாரையுமே சமாதானப்படுத்தி எல்லாரையுமே உலகத்தில் இருக்கும் எல்லா மதத்தில் இருக்கும் அனைவருக்குமே கடவுளுடைய விசுவாசத்தை கொடுத்து அந்த விசுவாசத்து மூலியமா மக்கள் வந்து கடவுளை நம்பி விசுவாசித்து ஆராதிக்க வேண்டும். இதுதான் கடவுள் கொடுத்த இந்த ஆசீர்வாதங்கள். ஒருவேளை அந்த குருக்கள் வந்து இந்த வேலை செய்யாமல் மற்ற வேலை செய்கிறது என்ன பிரயோஜனம்? அதனால்தான் மக்களாகிய நீங்கள் வந்து குருக்களுக்காக நான் ஜபிக்கும் பொழுது மாதாவும் மற்றும் ஆண்டவர் வந்து அந்த குருக்களை ஆசீர்வதித்து அவர்கள் வந்து தீய இடத்துல விடாமல் காப்பாற்றி அவர்கள் வந்து அந்த சோதனையில் விடாமல் அவர்கள் எப்பொழுதுமே நல்ல குருக்களாக ஆசீர்வதிப்பார்கள். அந்த நல்ல குருக்கள் வந்து நல்ல சிந்தனையோடு செய்யப்படும் பொழுது மக்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு விசுவாசத்தில் வழியோடு வளர்வார்கள். அதுதான் குருக்களுடைய வேலை. அதுக்காகத்தான் நீங்கள் வந்து குருக்களுக்காக ஜபிக்க வேண்டும். நம்ம சில நேரத்தில் ஜபிக்கிறது இல்லை, அது ஒரு பக்கம். எப்போதுமே ஏதாவது சொல்லினே இருந்தோம் இல்லையா? அது சில பேர் அது பண்ணாதீங்க, கம்மி பண்ணிக்கோங்க, சொல்லுங்கள் தேவைச்சுன்னா. இல்லைன்னா எப்போதுமே அதுக்கு பதிலாக ஜெபம் பண்ணுங்கள் குருக்களுக்காக. அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் மாறும். ரெண்டாவது வந்து மாதா வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனஸ்தாபம் பட வேண்டும். பஷத்தாப்பா அப்படின்வாங்களே, மனஸ்தாபம் தானே, மனஸ்தாபம் பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து செய்த பாவத்துக்கு நாம் மன்னிப்பு கேட்டு பாவ சங்கீதத்துக்காக போக வேண்டும். கிறிஸ்து நண்பர்களே, இன்றைக்கி நிறைய பேர் நான் பார்க்குறேன், கோயிலுக்கெல்லாம் வராங்க, ஆனால் பாவ சங்கீதத்துக்கு போகிறதில்ல. அது ஏன்னு தெரியல. ஒருவேளை ஃபாதரே வந்து பாவியாக இருக்கிறாரு, எதுக்கு நம்ம போகணும் அப்படின்னு ப்ராட்டஸ்டன்ட் திங்க் பண்ண, அப்படியா தெரியல. நீங்கள் எப்பொழுதெல்லாம் வந்து பாவ சங்கீதத்தை நீங்கள் செய்கிறீங்களோ அப்பொழுது வந்து நீங்கள் தூய்மையில் இருப்பீர்கள், புனித தன்மத்தோடு நீங்கள் வாழ்கிறீங்கன்னு தான் அர்த்தம். ஏனெனில் நம்ம எப்பொழுதுமே தினந்தோறும் நம்ம கடவுளோடு இணைந்து இருக்க வேண்டும் அப்படின்னு திருச்சபை நம்மளுக்கு இந்த அருள்சார் நம்ம கொடுத்துருக்கிறது. கிறிஸ்துவன் வரலே, இன்று விசேஷமாக இந்த வேர்ல்ட்லி சிக் டே அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்க அனைத்து நோயாளிகளுக்காக இன்னைக்கு ஜபிக்க வேண்டும். ஏனெனில் மனிதர்கள் வந்து 2 விதத்தில் சிக்காக இருப்பாங்க. ஒன்று வந்து உடல்லையும், இன்னொருத்தர் வந்து ஆன்மீகத்தில் வந்து சிக்காக இருப்பாங்க. அதனால் நம்ம எப்பொழுதும் வந்து இந்த 2 நோயிலேருந்து வெளியே வரணும். உடல் சிக்னஸ் வந்து இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, எனக்கு கேன்சர் இருக்குது, நிறைய இஷ்யூஸ் இருக்குது, பரவாயில்லை. அது வந்து நம்மளை வந்து நம்முடைய உடலை தான் வந்து அழிக்கும் தவிர அது வந்து நம்மளுடைய ஆன்மாவை அழிக்காது. ஆனால் நம்ம வந்து பாவ மன்னிப்புலேருந்து நம்ம, அதாவது நம்முடைய ஆன்மாவுடைய சிக்னஸ்லேருந்து நம்ம வெளியே வரலைன்னா அது நம்முடைய ஆன்மாவை அழிச்சிடும். அது வந்து நம்ம கடவுள்கிட்ட போய் சேரவே முடியாது. அதனால இன்று வந்து மாதாக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். மற்றும் விசேஷமாக என்னுடைய நற்செய்தியில் வந்து கடவுள் வந்து தெளிவாக ஒரு விஷயத்தை அப்போஸ்தலருக்கு சொல்லுகிறார். எந்த ஒரு உணவும் வந்து மனிதனை வந்து தீட்டு பண்ணாது அப்படின்னு சொல்கிறார். நம்ம எடுக்கிற எந்த உணவு, சில பேர் வந்து போர்க் சாப்பிட்டா வந்து ஏன்னா பைபிளில் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பைபிளே சொல்லுது, சாப்பிடக்கூடிய எந்த உணவு வந்து மனிதனை தீட்டு பண்ணாது. அது உண்மை தான். நீங்கள் அளவோடு என்ன சாப்பிடணுமோ அது சாப்பிட்டீங்கன்னா எந்த ஒரு நோவு வராது, எதுவும் தீட்டும் பண்ணாது. ஆனால் எதெல்லாம் வந்து உள்ளத்துலேருந்து வெளியே வர்றது அதுதான் தீட்டு பண்ணும். எதெல்லாம் அப்படின்னா அது களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, வஞ்சகம், காமவெறி, பொறாமை, வழிப்புரை, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து தீட்டு செய்து அப்படின்னு ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அதனால் நம்முடைய மனசு தான் ஈவல். நம்ம மனசு எப்போதுமே சுத்தமாக நம்ம வச்சுக்கணும். நம்ம எப்பொழுதுமே நல்ல விஷயங்கள் பேசணும். பாருங்கள், திருப்பலி முடிஞ்ச பிறகு நம்ம வந்து கடவுளுடைய வாக்கு, நற்செய்தி பற்றி, இல்லை வாசக பற்றி, அந்த சர்மன் பற்றி, இல்லை ஜபத்தை பற்றி, இல்லை மற்றவங்க நல்ல செய்ய விஷயங்களை வந்து நம்ம பேசும் பொழுது நம்முடைய ஆன்மா வந்து முழுமையாக சந்தோஷமாக இருக்கும். இந்த ஆன்மா வந்து எப்பொழுதுமே நம்ம வந்து எப்போ ஹாப்பியாக வச்சுக்கணும். நம்ம வந்து நம்ம மைண்டு தான் நம்ம ஹாப்பியாக வச்சுக்கிறோம், உடலை வந்து ஹாப்பியாக வச்சுக்கிறோம். அது தேவையில்லை. நம்மளுக்கு யாருன்னா வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறோம், ரொம்ப நல்லவங்க, நீங்கள் சூப்பருங்க அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கு ஓகே, சந்தோஷமாக கிடைக்குது. ஆனால் ஆன்மா சந்தோஷம் எது தெரியுமா? கடவுளுடைய வார்த்தையை கேட்டு கடவுளை ஆராதிக்கிறது தான் ஆன்மாக்கு சந்தோஷம். அதுதான் இந்த 2 விதம். மனிதனுடைய உடலும் ஆன்மா, இது 2மே வேறு வேறு தான். இந்த 2 ஒன்றா இருக்கணும் அப்படின்னா ஆன்மா குணமாக இருந்தால் மட்டும் உடல் வந்து எப்போதுமே குணமாக இருக்கும். ஒருவேளை வந்து உடல் நல்லா இருந்து ஆன்மா கெட்டுச்சுன்னா என்ன பிரயோஜனம்?
ஆகையினாலே என்னுடைய திருப்பலில் நாம் கடலில் ஜெபிப்போம். இறைவா நீர் கொடுத்த அந்த அனைத்து ஆசீர்வாதத்துக்கு நன்றி செலுத்தி நாம் அனைவருமே நாம் எப்பொழுதுமே விசுவாசம் ஒரே குடும்பமுடைய வாழ்க்கை வாழக்கூடிய அந்த தன்மையோடு நம்ம இருக்கணும். மாதா பாருங்கள், எங்கன்னா வந்து அவங்க செஞ்ச வேலைக்கு இப்போ எங்கன்னா பேர் வாங்கினாங்களா? ஜீசஸ் கூட எங்கேயுமே அப்ரிஷியேட் பண்ணவே இல்லை, நீ சூப்பராக பண்ண அப்படின்னு. இந்த கானா ஊரில் கூட பாருங்கள், அவங்க செஞ்ச வேலைக்கு வந்து யாருன்னா எதாவது அவங்க போய் அப்ரிஷியேட் பண்ணாங்களா? அமைதியாக தான் இருந்தாங்க, அவங்க எதுவும் போய் சொல்லவே இல்லை. ஒரு வேலை வந்து மாதா அந்த மேரேஜெல்லாம் முடிச்சுட்டு பிறகு ஏசுக்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க, தேங்க்ஸ்ப்பா அந்த வேலை நீ பண்ணி கொடுத்தல, ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அங்கே எழுதப்படலை, கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்லியிருப்பாரு, ஓகேம்மா அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ சில நேரத்தில் வந்து நம்ம மற்ற நல்லது செய்கிறது வந்து நம்ம எப்போதுமே அது வந்து பாராட்டணும், அது வந்து நம்ம எப்பொழுதுமே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்போ நல்ல விஷயங்களுக்காக நம்ம பேசி போகணும், அது வந்து நம்முடைய ஆன்மாவும் நம்முடைய உடலும் நல்லதாகவே இருக்கும். அதுக்காக என்னுடைய மாதத்தில் ஜெபிச்சு நம்ம எப்பொழுதுமே நல்ல ஆரோக்கியத்தோடு மனசும் நம்மளுடைய இதயமும் உடலும் எப்போதுமே நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் மாதம் மூலியமாக கேட்டு ஜெபிச்சு இந்த திருப்பலியில் பங்கு கொள்வோம்.